என் பின்னாடி வந்து நின்னது கூட நான் கவனிக்கல. அப்படியே முகத்துல வந்து ஏதோ சூடா பட்டுச்சு எனக்கு. ம். எனக்கு இந்த லெஃப்ட் சைடு தான் ஃபர்ஸ்ட்டு பட்டுச்சு. பட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பதட்டமாயி நான் கத்த ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்னமோ பண்றாருன்றதே எனக்கு ம், ரியலைஸ் ம், ஆச்சு. ம். நான் திரும்பி தப்பிச்சு ஓட ட்ரை ம். பண்ணேன். அந்த ரோட்ல யாருமே இல்ல அன்னைக்குன்னு பார்த்து. நான் ஓட ட்ரை பண்ணேன். அவர் அப்படியே தொரத்திட்டு வந்து மறுபடியும் முடிய பிடிச்சு இழுத்து திரும்ப இந்த சைடு ஊத்திட்டாரு. ரைட் சைடு ஃபுல்லா ரைட் சைடு. ம். ஊத்தி இந்த காதுலலாம் உள்ளலாம் ஊத்திட்டாரு. ஊத்திட்டு ட்ரெஸ்க்குள்ளலாம் ஆயிடுச்சு. எனக்கு அவர்கிட்ட இருந்து உதறி விட்டுட்டு நான் மேல ஓடி வந்தேன். ஓடி வந்தா பக்கத்துல பெரியப்பா வீடு இருக்கு. அந்த கேட்ல போய் நின்னுட்டேன். ஆக்சுவலி நீங்க ஃபுட்டேஜ்ல பார்த்தது வந்து நான் மேல ஓடி வர வரைக்கும் தான் இருந்திருக்கும். ம். ஆனா ஓடி வந்து அவங்க வீட்டு கேட் பூட்டி இருந்தாங்க. ம். பெரியப்பா கதவ தொறங்கன்னு கேட்ட புடிச்சுட்டு எனக்கு எரியுது உடம்பெல்லாம். கதவ புடிச்சுட்டு பெரியப்பா தொறங்க அப்படின்னு சொல்லி கத்துறேன். கத்திட்டு இருக்கும்போதே வந்து அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்காரு. அது எவ்வளோ பெரிய பாட்டில்னே தெரியல. அப்படியே நான் போட்டிருந்த இன்னர்ஸ்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. என் உடம்பு உள்ளலாம் காயமா இருக்கும். உள்ளலாம் வந்து அப்படியே அந்த ஒட்டிக்கிச்சு உடம்போட அப்படியே ஸ்டிக் ஆயிடுச்சு எனக்கு. சத்தம் கேட்டு அ பெரியப்பா வந்து ஓடி வந்தாரு. "என்னம்மா என்னம்மா?" அவருக்கும் ஒண்ணும் புரியல. அந்த இடமே ம். ஃபுல்லா ஒரே புகை. ஃபாகியா இருந்தது. யாருக்குமே ஒண்ணும் புரியல. ஒரே நெடி, ஆசிடோட நெடி அந்த இடம் ஃபுல்லா. பெரியப்பா ஓடி வந்தாரு. அவருக்கு என் கையும் புடிச்சுக்கிட்டாரு. அவர் கையும் புடிச்சுக்கிட்டாங்க. ஆள் வர்றது கூட தெரியல. அவர் மேல கொட்டுறதுல தான் அவர் கான்சன்ட்ரேஷன் இருந்தது. உங்க பெரியப்பா கையும் புடிச்சுக்கிட்டாரா? பெரியப்பா என் கையும் புடிச்சுக்கிட்டாரு. ஆ. அவரோட கை "ஏன்பா என்னப்பா பண்ற? என்னப்பா ஆ, பண்றன்னு?" ஆ, அவர் ஆ. கையும் புடிச்சுக்கிட்டாரு. எனக்குன்னா உடனே இப்ப நான் தண்ணிக்கு போகணும். ம். எனக்கு உடனே போய் ஷவர் எடுக்கணும். எனக்கு ம். உடம்புல மேலலாம் எரிய ஆரம்பிச்சுது. ம். தலை ஃபுல்லா ஊத்திட்டாங்க. எனக்கு உள்ளலாம் தலைக்குள்ளலாம் புண்ணா இருக்கு. ம். ஃபுல்லா எனக்கு வந்து முடிய புடிச்சு இழுத்து ஊத்துனதுல அந்த இடம்லாம் அடி. நான் உள்ள போயிட்டு ஷவர் பண்ணணும்னு சொல்லிட்டு, பெரியப்பா கைய விடுங்கன்னு கைய உதறி விட்டுட்டு, நான் நேரா ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். போயிட்டு அங்கருந்து தண்ணி எடுத்து மேல ஊத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு என்ன பண்றதுல ஊத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள சித்தப்பா வந்து அவர அங்க புடிச்சுட்டாங்க. ம். இதுதான் அவர புடிச்சது வந்து ம். ஃபுட்டேஜ்ல இருக்கும். புடிச்ச உடனே என்ன சொல்லியிருக்காரு, என்ன விடுங்க. நான் வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். நான் போய் சரண்டர் ஆக தான் போறேன். ம். நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். ம். என் மேல படும்போது அவர் மேலயும் தெரிச்சிருச்சு போல. ம். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது என்னன்னு பார்த்துட்டு நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன்னு ம். சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு. பிடிக்க முடியல அவர யாருமே. ஹாஸ்பிட்டல் போறேன். ஆ. நான் இங்க பக்கத்துல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆ. நான் அங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். நான் போய் சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கும் போல, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போல. 2 நாள் ஆகியும் ஆள் அப்ஸ்காண்ட், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆள் எங்க இருக்காருன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறமா அகெயின் மீடியாவெலாம் வர வச்சு நாங்கள் ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு 1 ஹவரில் எனக்கு கால் வந்துச்சு. இந்த மாதிரி அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், ரிமாண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அன்றைக்கி நைட்டு நடந்தது இதுதான்.